ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பில்டர் கார் விளையாட போகிறோம். பில்டர் கார் அப்படி என்னடா கேம் பிளே, அது ஏன்டா போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டர் கார் நல்ல கேம் பிளே ப்ளஸ் இது நல்லாயிருக்கும். வேணால் பாருங்கள் நீங்களும். ஓகே, இல்லை என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு இன்ஜின் ஒன்று கையில் தருவானுங்க, அதை எடுத்துன்னு போட்டு சொருன்னு ஓட்ட வேண்டியதுதான். ஓட்டி ஓட்டி காசு சம்பாதிக்கணும். அந்த காசை வச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 50 ரூபா தான் சேர்ந்துருக்கு. 50 ரூபா வச்சுலாம் ஒன்றும் வாங்க முடியாது. இப்போதைக்கு ஓட்டி 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 காசு சம்பாதிக்கணும். ஐயோ, ஃபியூலை இன்பிட் பண்ணிட்டேன். நான் ஒரு இன்ஜின் ஒன்று வாங்க போகிறேன், அதனால் நான் நல்லா ஓட்டிக்கினே இருக்கேன். 100 ருபீஸ் இருந்தால் ஒரு இன்ஜின் காய்ஸ். அப்புறம் 50 ருபீஸ் இருந்தால் ஏதோ சொன்னானுங்களே, ஃபியூல் கேன் காய்ஸ். ஓகே, அதான் காய்ஸ். நான் லைவ் போடவான்னு கேட்டிருந்தேன், யாருமே கமெண்ட் பண்ணல. போட தான் போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, கரெக்டாக நான் உள்ளே போகும்போது எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சான். 60 ருபீஸ் ஆகிடுது. ஐயோ, இது போய் வாங்கி ஆகும். இப்போதைக்கு நம்ம இதை வச்சுருவோம். எட்ரா வண்டியில் தூக்கு தூரு. அதுதான் இனிமேல் வண்டி சர்ன்னு போகுது. ஆனால் நம்மளுக்கு ஃபியூல் கேன் தான் இருக்கிறதுல முக்கியம். அதனால் 20 சேர்த்து ஃபியூல் கேனை வாங்குவோம். என் வாய்ஸ் எதுனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மைக் செட் மாதிரி ஹெட்செட் வச்சுருக்கேன், அதனால் அது நல்லா சவுண்டு வருதான்னு வேறு எனக்கு தெரில. தத்தி கூட கேம் பிளேஸ்மே பாரு. தத்தி கேம் பிளே வச்சுல அவன் கிராஃப்ட் பண்ணியிருக்கான். ஐ மீன் பென் கலெக்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கான். அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவனும் நானும் சேர்ந்து தான் லைவ் போட போகிறோமான்னு சரியாக தெரில. ஆனால் வந்துட்டு அவனும் நானும் வந்துட்டு இது பண்ண போகிறோம், பேசிக்கினே விளையாட போகிறோம். அவ்வளோதாங்க. எப்போ எவ்வளோ போகிறோம், எப்போ எல்லாம் வாங்க முடியாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபியூல் கணிச்சிட்டு கொஞ்சம் பெரிய வண்டியாக அதை மாற்றிட்டு அப்புறம் நம்ம என்ன வேணுமோ வாங்கலாம். வேறு தப்பாக வச்சிட்டேன். ஃபியூல் எப்படி வச்சா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகே, இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். 30 சேரும்னு நினைக்கிறேன். 30 மட்டும் வந்துரு. அப்போ 30க்கு மேலே வந்து 40. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்லாம் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஏறுறா வண்டியில், அவ்வளோதான் போகலாம். ஐயோ, இன்னும் டைரக்ஷன் பண்ண முடியல. என்ன தெரில, இந்த கேமே ஹேங் ஆகுது. நான் எப்பப்பெல்லாம் இந்த கேம் எடுக்கிறேன்னு ஒரு மாதிரி திருப்பவே முடியாத மாதிரி ஒரு நிலமை ஒன்று கொடுத்துட்றாங்க. என்னன்னு தெரில. ஏங்க நம்ம வீல் வாங்கணுங்க. ஐயோ, மறந்தே வந்து நான் மாட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணுறா. டே வீல் இருக்கணும்டா. ஐயோ, அப்பா 2 இருக்குது. கரெக்டாக நான் அது 50 ரூபான்னு நினச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் தாங்க காசு எடுத்துருந்தேன், பார்த்தா அவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லிட்டானுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஓகே, இனிமேல் கொஞ்சம் பேலன்ஸாக ஓடும் நம்ம வண்டி. பேலன்ஸ்னு சொல்லி வாய மூடில் ஒரு மாதிரி ஓடுது. நெக்ஸ்ட் நம்ம ஃபியூல் தான் வாங்கணும். ஏற்றுற ஸ்பீடை ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக போகுது? வீல் போடுறதுனால இதுவோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ என்னன்னு தெரில. ஓடி பார்ப்போம். ஆல்ரெடி டிரைவிங்க. ஐயோ, ஒரே ஒரு இது போடணுங்க, ஃபியூல் போட்டால் தாங்க. இந்த இன்ஜின் மட்டும் 2 இருக்குது, ஃபியூல் 2 இருக்குது. அது சமாளிச்சிடலாம் வாய்ப்பு இல்லை போல இருக்குது. நான் விடுங்கடா. ஐயோ நான் சாவடிக்கிறானுங்க. எவ்வளோ பெரிய பக்கு பார்த்தீங்களா? இதில் பிசியில் ஆடுறோன்னா தான் ஈஸியாக முடிச்சிடலாம். பிசி ரெடி பண்ணியாச்சு கைஸ். நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோட இருப்பீங்க. இனிமேல் ரோப்ளாக்ஸ் பிசியில் வருமா என்னன்னு தெரியாது, பார்ப்போம் எதில் வருதோ நம்ம. ஆனால் நான் பிசியில் என்ன கேம் பிளே வேணுமோ போடுறேன். எனக்கு பிடிச்ச நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. மெயினாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச கில்லர் பீன் இருக்குங்க. கில்லர் பீன் அன்லீஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் போட்டிருப்பேன். எப்போ அவ்வளோ யூஸ் கொடுத்துருந்தீங்க எனக்கு. அந்த கேம் பிளே கண்டிப்பாக வந்துட்டு பிசியில் இருக்குது, ஆனால் அல்டிமேட் வெர்ஷனில் இருக்குது. அதையும் நான் போடுறேன். பிசி எல்லாமே செட்டப் பண்ண போகிறோம். செட்டப் பண்ணியாச்சு தான், ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ இவனுங்க மாதிரி வண்டி வச்சுருந்தா சூப்பராக ஓட்டிருக்கலாம். என்னத்த பண்ணுறது? பாருங்க, ஏதோ மொக்கையாக ஓடின்னு இருக்கேன். எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ விளாடுவோம் நம்ம.
அவனும் இங்கே வந்து விட்டுறானுங்க. என்னடா போக மாட்டேங்குது. ஐயோ மொபைல் ஆடுறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? சி இந்த கேமோட பார்ட்டு வேணுமான்னு சொல்லுங்க. அதுக்குள்ளே ஏடா அங்கே வரைக்கும் போச்சு. இப்போ நான் இவ்வளோ தூரம் தான் போகுது. ஏன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஓகே இன்ஜின்ஸ் வந்துச்சு. ஒன்று போதுமா இன்ஜினு? 40 ரூபாய்க்கு ஒரு இது ஸ்லாப் ஒன்று வாங்கிட்டு நான் டக்குன்னு டிரைவ் போகணும். ஓடுறான். ஏன்னா எனக்கு காசு சேர்க்கணும். இங்கே பாருங்க யார் ப்ரோ நீ? ப்ரோ இச்சிக்கலாம். என்னோட ஸ்லோவாக போகிறாங்க. ஐயோ நான் அங்கேயாவது போயிட்டு பண்ணிட்டான். இப்போ போய் அந்த டக்குன்னு அந்த இன்ஜின் வாங்கணுங்க. இன்ஜினா ஃபியூலா? ஃபியூல் தானே, என்னன்னே தெரியல. ஐயோ ஃபியூலாக தான். ஆமாம் 100 ரூபாய்க்கு எதுனா ஃபியூல் இருக்கா? இல்லை 200. இப்போதைக்கு நம்ம இந்த ஃபியூல் வாங்கிப்போம். வாங்கிட்டு டக்குன்னு ஓட்டணும். ஐயோ அந்த இன்ஜினை போட்டிருக்கலாமோ? பரவாயில்ல போட தேவையில்ல. டக்குன்னு போயிட்டு ஒரு 250 மட்டும் சேத முடியுதான் பார்ப்போம். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது? வேறு வழியே இல்லை, நம்ம போட்டு தான் இங்கே போடு. கரெக்டாக கச்சிதமாக வந்துடுச்சு. ஸ்லாப் இங்கே வை அட அங்கே வச்சுட்டு ஒரு இன்ஜினை போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ வண்டி எடுத்துட்டு நீ ஏன்டா தெலுங்குக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டக்குன்னு போய் அது வாங்கி ஆகணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ இது கஷ்டப்பட்டுருக்கேன். வா அப்பா இப்போ தாண்டா அந்த சரௌண்டிங்கே தாண்டுறேன். சொல்லி வாய முடிக்கிறது ஆயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாம் இப்படியே நடந்துச்சு. ஓகே சீக்கிரம் ஸ்பீடு அல்டிமேட். ஜான் சீனா கி பான் சீனா. என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது? 60 வரும்னு நினச்சேன். வந்துச்சு இன்னும் தெரியல. திருப்பி லாகி அதான் போனோம். 250 சேர்க்கணும். அதனால் இப்போ 20 மட்டும் சேர்த்துருவோங்க. 20 சேர்த்துருச்சு. ரீச் பண்ண கொடுறா. ஐயோ என்ன ஒரு மூலத்தானே இது. டக்குன்னு என்ன இன்ஜினா இல்லை இதுவா ஃபியூலான்னு தெரில. ஏதோ ஒன்று பார்த்தேன். இன்னும் வாங்கிட்டா போச்சு. குர்ரா என்ன 50லேயே முடிச்சிட்டானுங்க. பரவாயில்ல 50 தான் நமக்கு வேணும். இருக்கா அப்போ இருக்கு. இது 476. 2000 ரூபாய்க்கெலாம் இருக்குங்க. அப்போ ஐயோ 6000 2000 ரூபா. நம்ம போயிட்டு இப்போதைக்கு இதுதான் வாங்கி எப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்போ ஒரு டைம் ஒன்று ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னா வெயிட்லாம் பண்ண முடியாது. நான் இது ஒன்று வாங்கிக்கினேன். என்ன வாங்கலாம்? எதுவும் வாங்கிறதுக்கு தோணல. கேஸ் கேன் 2 வாங்கிக்குவோம். பிக் கேஸ் கேன் வாங்கலாம் தான் இருந்தேன். வேணாம். வீலு இது குட் வீலா? ஐயோ புதுசாக வீலை விட்டா நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு 45 ருபீஸ் மட்டும் இல்லையோ. டக்குன்னு போடா 45 ருபீஸ்ரா. நம்ம வண்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ரீப்பேர் பண்ணோம். அதுதான் ரிப்பேர் பண்ணணும். சீக்கிரம் எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் முக்கியம். சீக்கிரம் என்ன வாங்கணும்? இப்போ நான் என்ன வாங்கிறதுக்கு வந்தேன்? வீலு என்ன வாங்கிறதுக்கு வந்தவங்க கூட தெரியாமல் இருக்கேன். ஏன்டா இன்வெர்டரி ஃபுல்லாகவே வச்சுருக்கேன்? டக்குன்னு எதனா பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லுவீங்க. ஸ்லாப் இல்லை நண்பா, ஸ்லாப் இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. சி ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தேன்னா முடிஞ்சிருக்குமே. திருப்பி தான் போய் 1 2 3 4 5 திருப்பி நான் 5 ரூபா எடுக்க விடுறானுங்க. ஐயோ நான் பிளாக் வாங்கிட்டேங்க தெரியாம. அதான் நடக்கும். ஓகேடா வழியில்
தெரியாது. இப்படி ஒரு மோசமான ஒரு மூமெண்ட் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ இப்போ எனக்கு ஸ்லாப் வாங்கணுமே. டேய் ஓடுறாத. டேய் என்ன ஆச்சு இதுக்கு? ஐ திங்க் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஏய் எப்படா கீழே வந்தான்? என்ன ஆச்சு? ரீஸ் போனா? ஐ திங்க் நான் தெரியாமல் டிரைவ் கொடுத்துட்டேன். ஓ வீல்லாம் போட்டாச்சா? என்னடா டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஐயோ அசிங்கமாக சேர்த்துட்டேன். என்னடா நடக்குதுங்க? ஐயோ ரீஸ்பான். ஃபியூல் போனால் தான் ரீஸ்பான் கொடுக்கணும். இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு கைஸ். இன்னும் யாருன்னு தெரியல. இது மெஷர்மெண்ட் வந்துச்சா? அதுக்குள்ளே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படா நான் வாங்கலாம்? ஐயோ ஆனால் இப்போதைக்கு ஒரு ஸ்லாபிங் வச்சுட்டு இன்ஜின் எடுத்து இங்கே வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட்டு அப்படியே டேங்க் அப்படியே ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே ஒரு ஸ்லாப் எடுத்து இங்கே செட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம வண்டி மாசாயிடுச்சு. போடலாம். இப்போ இந்த மாதிரி பாம்பு கூட முதல்ல மாதிரி இருக்கு வண்டி பார்க்க. ஓகே நான் தம்பியை பார்த்தல. ஓய் அசிங்கமாக போச்சு. நானுன்ட்டு அவன் போயிட்டான். ஏன்னா நான் போய் இன்னொரு இன்ஜின் வாங்கினா சரின்னு போவேன். வேலையை நடக்குது. போகிறேன் கைஸ். டக்குனு இன்ஜின் வாங்கண்டா விட்றான்னு. இன்ஜின் ஒரு இன்ஜின் வாங்கிக்கிட்டு நான் ஸ்லாப் வச்சுட்டு முன்னாடி வைக்க வேணாம். இந்த வாட்டி நான் கொஞ்சம் சைடில் வைக்க போகிறேன். இன்னும் ஸ்லாப் வாங்கணுமே. நான் இப்போதைக்கு இதை வச்சா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். போகலாம். மொக்கையாக போய் லேண்ட் ஆகிறோம். ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஸ்லாப் தான் ஒன்று வாங்கணும். ஸ்லாப் மட்டும் வாங்கிட்டு ஸ்லாப் இங்கே செட் பண்ணணும். இங்கே இல்லை இங்கே ஏய் ஸ்லாப். ஆனால் இப்போ இன்ஜின் இல்லையே. அப்படியே ஓட்டுவோம். என்னதான் நடக்கட்டுமே. டெல்லுனே ஸ்பீடாக செம்ம ஸ்பீடாக பண்ணிருக்கோம். சரி வெறும் 50 தான் கிடச்சிருக்கு. ஐ திங்க் நம்ம ஃபியூல் தான் இனிமேல் டார்கெட் பண்ணணும். அதே 50 கிடைக்குமா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டாங்க. ஃபியூல் வேறு இருக்கான்னு தெரியல. டக்குன்னு போனோம். ரீஸ்பான் என்ன நடக்குது? ரீஸ்பான் பட்டன் ஒர்க் ஆகல. ஹலோ கிட்டி குர்றாத. அப்போ கரெக்டாக 2 இருக்கு. என்ன கைஸ் வாங்க முடியல. வாங்கிட்டேன். ஒன்று தான் வாங்கியிருக்கேன். டே இன்னொன்று வாங்கலாம். ஹலோ கிட்டி குர்றா டக்குன்னு. சோல்ட் அவுட். டே வாங்கடா. என்ன ஆச்சு? வாங்கிட்டு நான் படுவேன். அங்கடா அதுதானா? கட்டுக்கணும் தான் நினைக்கிறேன். அவன் கரெக்டாக. ஐயோ நான் ஒரு இன்ஜின் வாங்கணும்னு காசு எடுத்து வச்சேன். இருங்க நம்ம வேற எங்கன்னா போயிட்டு வரலாம். இங்கே எவனுமே இல்லையா?
ஏய் ஆடா ஷிட். ஓகே. ஓ என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. இது ஒரு மாதிரி போய் ஒட்டிக்குது அங்கேயே. பாருங்க பக்கெல்லாம் கிளியர் பண்ணோம். ஓகே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். வா 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 சொல்ல போகிறோம். என்னடா இன்னும் 3 காசுல இது? இல்லை எனக்கு புரியல. 70 80 90. ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கேம் பிளே வரும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். பாய் கைஸ் அண்ட் பாய் ஃப்ரம் ஆல்வேஸ்.